ஆ வணக்கம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருப்போம். ஸோ, அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கான பிசிக்கல் எஃபோர்ட் போடுவோம். ஸோ, இந்த மாரி நடக்கும்போது, அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கல அப்டின்னா, நமக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் கிடைக்கும். அந்த ஏமாற்றங்கள் வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்றதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ, அதுக்கான சொல்யூஷனே நமக்கு தெரியாது. ஆனா, இப்ப வந்து நமக்கு சோசியல் மீடியான்றது ஒரு பவர்ஃபுல் டூல். மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல். எல்லாமே முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இங்க வந்து நமக்கு நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா, டெஃபினட்டா மத்தவங்களுக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வந்து இனிமேலு போடலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு போடணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா அது எப்ப பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்து. ஸோ பட் இப்போ வந்து கண்டிப்பா இத பண்ணணும் அப்படின்றதுனால ஏன்னா எவ்ரிடே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். லேர்ன் பண்ணிக்கிறோம். ஏமாற்றங்கள் இந்த மாரி கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இது கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றனால இந்த பதிவு எடுத்து போடுறேன். ஒண்ணும் இல்ல உதாரணத்துக்கு ஆ நேத்து வந்து ஆதார் கார்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டே இருந்தது. எபோவ் 5 வந்து அப்டேட் பண்ணணும்னு மெசேஜ் வரும் எல்லாருக்குமே. ஸோ அத அப்டேட் பண்ணலான்ட்டு போனோம். ஆ இ-சேவை மையம் போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, 3 பேங்க்குக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ நியரஸ்ட் பேங்க் 3மே நான் போய் கேட்டேன். 3லுமே வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸ் போனோம். போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்ப சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. பண்றதில்ல. அண்ட் தென் ஜோனல் ஆஃபீஸ் போனோம். ஸோ ஜோனல் ஆஃபீஸ் போயிட்டு ஜோனல் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி இன்னொரு இ-சேவை மையம் போனோம். இந்த கம்ப்யூட்டர் சென்டர் போனோம். அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு நாங்க வந்து இமிடியேட்டா டோக்கன் எடுத்து பண்ணா, அதுக்கு வந்து ஒரு ரூ. 600லேருந்து ரூ. 700 வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதாவது இது வந்து கவர்ன்மெண்ட் வந்து எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. மினிமல் காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இது ஏன் மக்கள் வந்து அது ஈஸி அக்சஸபிளா இருக்கணும். ஏன்னா, இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஆதார் கார்டு வந்து மேண்டேட்டரி அப்டேட் பண்ணணும். ரெகுலர் அப்டேஷன் இருக்கணும். டேட்டாஸ் ப்ராப்பரா இருக்கணும்ன்றது. ஸோ இது வந்து ஈஸி அக்சஸபிளா இருக்கணும். எல்லா காமன் பப்ளிக்கும் ஈஸி அக்சஸபிளா இருக்கணும். ஸோ அங்க போய் கேட்டதுக்கு இவ்ளோ காசு சொன்னாங்க. ஸோ அங்கிருந்து மறுபடியும் ஜோனல் ஆஃபீஸ் போனோம். ஜோனல் ஆஃபீஸ் போனதுக்கு அங்க வந்து டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூசுவலா நடக்கிற விஷயம் தான். பட் ஓகே டைம் க்ளோஸ் ஆகுது. பட் நெக்ஸ்ட் டே போனோம். அங்க போய் இருந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு தான் வந்துட்டோம். பட் இந்த இடத்துல என்னன்னா, அங்க ஒரு பிரச்சனை நடந்தது. என்னன்னா காலையில 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ நாங்க 7 மணிக்கே போயிட்டோம். 7 மணிக்கே போயிட்டோம் அப்படின்னா 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 40 பேருக்கு தான் டோக்கன் குடுக்குறாங்க. அதுக்கு மேல டோக்கன் குடுக்குறதில்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு அங்க வந்து 60 பேர் இப்ப அது ஸ்கூல் ஹாலிடேஸ். ஸோ ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் லீவ்ன்றனால நெறைய குழந்தைங்க வந்து வராங்க. ஸோ இந்த மாரி டைம்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரிசோர்ஸ போட்டு ஒரு 2, 3 ரிசோர்ஸ போட்டு இந்த வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறது தான் வந்து ஒரு நல்ல வொர்க்கா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா வந்து சொல்லிக்கிறோம். வேற எங்க இந்த மாரி அ ரெக்வயர்மென்ட் இருந்தாலும் அடிஷனலா ஒரு ரிசோர்ஸ போட்டு தயவு செஞ்சு காமன் பப்ளிக் வந்து இந்த ஆதார் கார்டு அப்டேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணி குடுங்க. ஏன்னா எங்க போனாலும் ரேஷன் கார்டுல போனாலும் வயசானவங்க போய் ரேஷன் கார்டு வச்சா ரேக் வரலன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இதெல்லாம் இமிடியேட்டா பண்ண வேண்டிய ஒரு பேசிக் நீட்ஸ். ஸோ தயவு செஞ்சு இத கொஞ்சம் இமிடியேட்டா பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட்டா எடுத்துக்கோங்க. இத பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மனி இன் த ப்ரௌசிங் சென்டர். ஸோ இதுக்கு வந்து நெறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஜோனல் ஆஃபீஸ்ல போயிட்டு அங்க வந்து ப்ராப்பரா டைம் கேட்டு ஆதார் கார்ட வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.